के नाम से आपका हम स्वागत करते हैं। இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வரும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி. ये नए महीने में भी परमेश्वर ने उसकी उपस्थिति में आने के लिए जो अनुग्रह दिया, प्रभु को हम धन्यवाद दें। அவர்தான் எல்லாருடைய ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் கூட்டி தருகிறவர். वही हर एक जीव राशि को जीवन और आशीष को बढ़ा के देता है। அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். उन्होंने किए हर एक भलाई को सोचकर हम हमेशा प्रभु को धन्यवाद कर रहे हैं। இந்த காலை வேளையில நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக इस सुबह के समय में हमारी आत्मा के लिए जो लाभदायक 1 நாளாகம புத்தகம் पहला इतिहास का किताब 29வது அதிகாரத்துல 29वां अध्याय 12வது வசனத்தை வாசிப்போம். 12 वचन पढ़ेंगे। ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். தாவீது மனதார தம்முடைய ஜனங்களோடு கூட நின்று ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். दाऊद पूरे हृदय से अपने लोगों के बीच में खड़ा होकर ये बातों को कहता है। ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. हाँ, धन और जो है इज्जत जो है वो परमेश्वर की ओर से आता है। தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். परमेश्वर आप सब पे राज करते हैं। உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. आपके ही हाथों पे सामर्थ और चंगाई है। எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும். किसी की भी महिमा करना बलवंत बनाना आपसे होगा। தேவனுடைய சமூகத்துல தாவீது ராஜா அந்த வார்த்தையை சொல்லுகிறார். परमेश्वर की उपस्थिति में दाऊद राजा ये बातों को कहता है। கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். परमेश्वर ये वचन द्वारा अपने लोगों को आशीषों को देगा और இன்றைக்கு மே 1ஆம் தேதி வேலை ஆட்களுடைய விசேஷமான ஒரு ஞாபக நாள். आज में 1 तारीख है जो कामगार दिवस है। இதை ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் வேலைகளை கொடுத்திருக்கிறார். அந்த வேலை செய்கிற ஜனங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லணுங்க மாதிரி தான் இந்த நாளை அந்த காலத்தில் ஆரம்பித்திருக்கிறார். परमेश्वर ने हम सबको काम दिया है, उस काम के लिए हमें परमेश्वर को धन्यवाद देना है। उसी के हिसाब से ये दिन को அதனால இது சிலர் மகாராஷ்டிரா டே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. पर बहुत लोग यहाँ पर महाराष्ट्र डे ऐसा कहते हैं। எப்படியோ தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்த வேலையை அவர்கள் செய்கிறார்கள் அல்லவா, ஆகவே அவர்களை நினைத்து நன்றி சொல்லும்படியாக இந்த நாள். कुछ भी हो, परमेश्वर अपने लोगों को दिए हुए कामों को लोग सोचकर धन्यवाद करते हैं, उसी का ये दिन है। இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, ये वचन को जब मैंने पढ़ा तो मुझे क्या मालूम हुआ, எதனால இந்த வார்த்தையை சொல்லுகிறார், क्यों ये बातों को कहता है। எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய வசதியான, எல்லாருமே வசதியான குடும்பம் அல்ல. इजराइल के सारे परिवार अच्छे जो आशीषित परिवार समान नहीं है। வசதியா இருந்தாங்க, ஆனா எல்லாரும் வசதியா இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. सब धनवान थे पर सारे लोग धनवान थे ऐसा नहीं कह सकते। இரண்டாவது எல்லாரும் கர்த்தருக்கு கொடுப்பாங்களா, அதுவும் முடியாது. सारे लोग परमेश्वर को देंगे क्या, वो भी मालूम नहीं। இது பொதுவாக ஜனங்களை பற்றி ஒரு எண்ணம். ये ऐसे ही लोगों के विचारों के बारे में लिखा है। ईश्वर கூட சொல்லுகிறார், இந்த ஸ்திரீ எல்லாரை காட்டிலும் அதிகமாய் கொடுத்தார். यीशु मसीह स्वयं कहता है ये स्त्री ने सबसे अधिक दान दिया है। அப்ப நிறைய பேர் கொடுத்தாங்க காணிக்க, बहुत सारे लोगों ने दान दिया, ஆனா அவளை மட்டும் செப்பரேட் பண்ணி யார் சொல்றாருன்னா, उसे केवल अलग कर कर क्यों बताता है। எல்லாரும் கொடுத்தாங்க, सारे लोगों ने दिया, ஆனா இவளோ தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுத்து पर விட்டார். इसने अपने पास जो था वो सब कुछ परमेश्वर को दे दिया। தாவீது எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறார், दाऊद क्यों इस बातों को कहता है। ஜெபம் பண்ணலாம். प्रार्थना करेंगे। நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். परमेश्वर आपको धन्यवाद करते இந்த 5வது மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றி हैं। சொல்லுகிறோம். 5वें दिन के पहले महीने के लिए धन्यवाद करते உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். हैं। आपके प्रेम के लिए இந்த धन्यवाद। வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க கேட்க கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். आपके वचन को हमने पढ़ा सुना और जो है தாவீது சொல்லுகிறார், எவரையும் நீர் மேன்மைப்படுத்த முடியும். दाऊद कहता है किसी को भी आप महिमा कर सकते हैं, எல்லாம் உடைய கரத்துல இருக்கிறது. सब आपके ही हाथों में है। நாங்கள் எல்லாரும் உடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். सब आपके उपस्थिति में आए हैं। வேதத்தின்படி நாங்களும் உடைய கரத்தில் இருக்கிறோம்.
இருக்கிறோம். वचन के अनुसार हम भी आपके हाथों में हैं। எங்களையும் கூட நீர் மேன்மைப்படுத்தணும், हमें भी आप महिमा करना है। எங்களையும் நீர் மகிமைப்படுத்தணும். आप भी हमें भी आप இந்த महिमा காலையில எங்களோடு பேசுவீராக. सुबह हमसे बातें कीजिए। இயேசுவினுடைய நாமத்தினால प्रभु பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते हैं। ஆமென். आमीन। இந்த வார்த்தை நம்ம பார்க்கும்போது தாவீது ராஜாவுடைய மனதில் ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கிறது. इस वचन को जब हम देखते हैं, दाऊद राजा के मन में एक बड़ी खुशी आई है। இந்த 29 5வது வசனம் சொல்லுகிறது. 29 अध्याय के 5वां वचन कहता है, யாராவது வாசிக்கலாம்? 29 5. இப்போதும் உங்களின் இன்றையதினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். और सोने की वस्तुओं के लिए सोना और चांदी की वस्तुओं के लिए चांदी और कारीगरों से बनाने वाले सब प्रकार के काम के लिए मैं उसे देता हूँ। अब कौन अपनी इच्छा से यहोवा के लिए अपनों को अर्पित कर देता அதில் முக்கியமாக சொல்லுகிறது கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை யார் கொடுப்பா அப்படின்னு इसमें சொல்றாரு. अहम दिया है, परमेश्वर को अपने हाथों के दान कौन देंगे। அதாவது ஆரம்பத்திலே ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் शुरुआत में ही परमेश्वर ने सारे लोगों को सारी आशीष दी நன்றி है। சொல்லுகிற இருதயம் ஒரு சிலர்கிட்ட தான் இருக்கும். धन्यवाद देने का जो मन है वो थोड़े थोड़े लोग के पास நன்றி है। சொல்றது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். धन्यवाद करना ये बहुत अहम है। எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். हर एक बातों के लिए परमेश्वर को धन्यवाद, எல்லா சூழ்நிலையிலையும் நன்றி சொல்லணும். हर एक परिस्थिति में धन्यवाद அதுதான் ஒரு करना। மேன்மையான ஒரு பலி. वही एक महिमा का बलि है। பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லா பரிசுத்தவான்களுமே அடிக்கடி பரலோகத்தை பார்த்து வானத்தை நோக்கி கரங்களை உயர்த்தி நன்றி சொன்னார்கள். पुराने नियम में बहुत सारे पवित्र लोग हमेशा आसमान की ओर देखकर हाथों को उठाकर प्रभु இதுல को என்ன धन्यवाद। நடக்குது அப்படின்னா, इसमें क्या होता है? அவர் சொல்றார் குறிப்பா இன்னைக்கு நம்ம தேவனுடைய சபையை கட்ட போறோம். आज वो कहता है इसमें आज हम परमेश्वर के भवन को बांधने वाले அதனால हैं, நிறைய பேர்ட்ட நிறைய பொருட்கள்லாம் இருக்கு. इसलिए बहुत सारे लोगों के पास बहुत सारी वस्तुएं हैं। ஆனா இன்னைக்கு யார் மனப்பூர்வமா கொடுப்பாங்களோ அப்படின்னு और சொல்கிறார். कौन पूरे हृदय से देगा, அப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு. ऐसा एक वो बातों को बताता ஆனால் है। எழுதியிருக்கிறது அநேகர் கர்த்தருடைய வேலைக்காக கொடுத்தார்கள். और वहाँ लिखा है बहुत सारे लोगों ने परमेश्वर के काम के लिए दिए हैं। நிறைய தங்கம் வெள்ளி நிறைய பொருட்களை எல்லாம் கொடுத்தாங்க. बहुत सोना चांदी बहुत सारे बातों को उन्होंने दिया। இதெல்லாமே மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். ये सब पूरे हृदय से दिए थे। இதெல்லாம் கொடுத்த உடனே அவர் பார்க்கிறார் யாரு என்னெல்லாம் கொடுத்துருக்கா அப்படின்ட்டு. ये सब देने के बाद वो आकर देखता है किसने क्या क्या दिया है। இது டேபிள்ல வைக்கக்கூடிய மாதிரி தெரியல. ये कोई टेबल में रखा हुआ दान के सामान नहीं, இல்ல ஒரு பாத்திரத்துல வைக்க மாதிரி பொருட்களும் அல்ல. कोई बर्तन में रखने के सामान वस्तु नहीं। ஜனங்கள் கொடுத்தது ரொம்ப நிறைய. लोगों ने जो दिया बहुत ज्यादा था। அத மேல கொண்டு வைக்க முடியாது, கீழே தரையில வச்சிருக்காங்க. அவ்வளவு பெரிய பொருட்கள். वो ऊपर मेज पर नहीं परंतु नीचे जमीन पे रखा, उतना ज्यादा वस्तु था। நிறைய அதாவது மனப்பூர்வம். தாவீது அதை யோசிக்கவே இல்லை எப்படி ஜனங்கள் கொடுப்பாங்க அப்படின்னு. बहुत हृदय से उन्होंने दिया। तो दाऊद ने सोचा ही नहीं लोग इतने सारे करेंगे। 9வது वசனத்தை தாவீது சொல்கிறாரு, 9वां वचन में दाऊद कहता है, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கத்தக்க ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். ऐसे पूरे हृदय से देने वाले लोग आनंदित हुए। உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். सच्चे मन से उत्साह के साथ प्रभु को दिए थे। தாவீது மிகவும் சந்தோஷப்பட்டார். दाऊद उसमें बहुत खुशी हुआ, आनंद அதாவது हुआ। கொடுக்கப்பட்ட காணிக்க தங்கம் நிறைய இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். दिए हुए दान सोना चांदी सब देखकर दाऊद बहुत आनंदित இப்ப हुआ। ஒரு பொதுவான ஒரு ஜெபம் பண்ணுகிறார். अब एक अहम प्रार्थना करता है, ஆண்டவரே யாரையும் கூட நீர் மேன்மைப்படுத்த முடியும், प्रभु किसी की भी आप महिमा कर सकते हैं, எவரையும் நீர் உயர்த்த முடியும். किसी को भी आप ऊंचा कर सकते हैं। எல்லா ஆசீர்வாதமே உம்முடைய கரத்துல இருக்கிறது. सारी आशीषें आपके हाथों में ही அதனால है। தயவு செய்து இந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கணும். इसीलिए इन लोगों को आप कैसे भी आशीष करना है। இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றார், நான் இதுக்கு தகுதியே இல்லை. ये सब कह कर कहता मैं इसका काबिल नहीं हूँ। அவர் என்ன சொல்றாரு பாருங்க, वो क्या कहता है? 13வது வசனம் சொல்லுகிறார், இப்பொழுதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமை உள்ள நாமத்தை துதிக்கிறோம். इसलिए अब है परमेश्वर, हम आपको स्तुति देकर आपके नाम की महिमा करते हैं। எவ்வளவுதான் நாங்கள் கொடுத்தாலும் நாங்கள் மனதார நன்றி சொல்லுகிறோம். कितना ही हम दे मगर हम मन से आपको धन्यवाद करते हैं। இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்க திராணி உண்டாவதற்கு ऐसे पूरे हृदय से देने के लिए मन होने के लिए உண்மையிலே நான் தகுதி இல்லை. सच में मैं इसका काबिल नहीं हूँ।
என் ஜனங்களும் தகுதி இல்லை, मेरे लोग भी काबिल नहीं நாங்க है, உம்மட்டே வாங்கி உமக்காக கொடுத்தோம். हम आपसे ही लेकर आपको देते இதெல்லாம் हैं। நான் படிக்கும்போது எனக்கு வந்த என்ன அப்படின்னா, ये सब पढ़ते समय मुझे क्या याद आया, குறிப்பா நிறைய சபைகள் இன்னைக்கு பார்த்தோன்னா யாரோ ஒரு சபை ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் யாராவது நடத்துவாங்க. आज बहुत सारे कलीसिया में अगर हम देखेंगे तो कोई ना कोई एक व्यक्ति चालू किया है कलीसिया, फिर उनके बच्चे चलाते இல்லை हैं। ஏதோ ஒரு ஸ்தாபனம் இருக்கு, அங்க இருந்து ஒரு ஆளை அனுப்புவாங்க. नहीं तो एक स्थापना जैसा बना देते हैं, फिर वहां से लोगों को भेजते हैं चलाने के लिए। அந்த ஊழியக்காரருக்கோ அங்க விசுவாசிகளுக்கோ முழுதும் நம்ம தான் சப்போர்ட் பண்ண, அங்க என்ன இருக்காது. वो सेवक हो या वो जो विश्वासी को पूरे हृदय से हमने ही मदद किया, ऐसा वो विचार ஒரு नहीं। சில சபைகள்ல ஒரு சந்ததி ஆரம்பிச்சது, இன்னொரு சந்ததி வந்து உட்கார்ந்துருக்கு. एक दो कलीसिया में एक संतानों एक पूरी परिवारों ने चालू किया तो दूसरा அது परिवार எப்படி ஆரம்பிச்சு எப்படி பிரயாசப்பட்டாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. वो कैसे शुरू हुआ, कैसे प्रयास किए उन्होंने, वो बहुत सारे लोगों को पता नहीं है। நிறைய பேர் சும்மா வந்து கூட உட்கார்ந்துருப்பாங்க. बहुत सारे लोग ऐसे ही आकर भी बैठे நிறைய रहेंगे। சபைகள் இப்படி இருக்குது. बहुत सारी कलीसिया ऐसे हैं, ஆனா நம்ம சபை அப்படி இல்லை. पर हमारी कलीसिया ऐसा नहीं है। எல்லாரும் இருக்கிற எல்லாருமே எல்லாத்தையும் கொடுத்தாங்க. जो जो लोग हैं उन्होंने सबने सब कुछ दिया, யாரோ ஒருவர் ஆரம்பிக்கல, किसी ने एक ने नहीं चालू किया। கொஞ்சம் பேராக கூடி நாமே தெய்வ சமூகத்துல ஆராதித்தோம். थोड़े लोग इकट्ठा होकर हम खुद परमेश्वर की उपस्थिति में அவரே நம்மை ஆசீர்வதித்தார். उन्होंने हमें आशीष किया। நிறைய ஆரம்ப நாள்ல எப்படி இருந்தது? शुरुआत के समय में कैसा था? எவ்வளவு இருந்தது? कैसा था? 60 ரூபாய் காணிக்க வரும். 60 रुपया जो है दान आता था, அப்பதான் ஆரம்பம் இருந்தது. ऐसे ही शुरुआत था। நமக்கு ஒரு இடம் இல்ல, ஸ்கூல்ல ஆரம்பிச்சோம். हमारे लिए कोई स्थान नहीं था, हमने स्कूल पर ஆனா எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. सारे लोगों ने प्रार्थना ஆனா किया, தேவன் படிப்படியாக ஜனங்களை और உற்சாகப்படுத்தினார். परमेश्वर एक कदम बढ़ाकर लोगों को प्रोत्साहित நிறைய பேர்ட்ட நிறைய பணம் இருக்கும், அதாவது அதுல தாராளமா கொடுப்பாங்க. किया। बहुत सारे लोगों के पास बहुत धन होता था, उन्होंने पूरे मन से दिए हैं। ஆனா ஒரு சிலர்ட்ட குறையா இருக்கும், அவங்களால குறைஞ்சாதான் கொடுக்க முடியும். हाँ, उनके किसी किसी के पास थोड़ा होता है, वो थोड़े से ही दे सकते ஆனா हैं। நம்ம சபை ஆரம்பிக்கும் போது पर हमारा कलीसिया शुरू करते समय எல்லாரும் வசதியா இல்ல. सारे लोग धनवंत नहीं थे। மாசம் 50 ரூபாய் கொடுத்தாங்க நிறைய பேர். हाँ, महीने में 50 रुपया बहुत सारे ஒரு लोगों ने। சிலர் தான் 100 ரூபாய் கொடுத்தாங்க. थोड़े लोगों ने 100 रुपये। எதுக்குன்னா ஒரு சபையை நம்ம வாங்கிடணும், क्यों? क्योंकि हमें भी एक कलीसिया लेना है, ஒரு இடத்தை நம்ம एक வாங்கணும். स्थान को हमें लेना இந்த है। எண்ணம் வந்து நம்ம சபையில உள்ள எல்லாருடைய இருதயத்திலும் இருந்தது. ये विचार हमारे कलीसिया के हर एक के हृदय में था। கொடுக்க முடியல, ஆனாலும் கொடுத்தாங்க. नहीं दे पा रहे थे, फिर भी उन्होंने दिया। அதெல்லாம் நம்ம நடிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். वो सब अगर हम सोच कर देखेंगे तो आश्चर्य लगेगा। ஃபேன் ஒரு ஃபேன் தான் போட்டிருந்தோம். एक ही पंखा डाला हुआ था। கடைசி நாள் தான் லைட் கொடுத்தாங்க, எது நம்ம பாய் கூட கொண்டு வந்தாங்க. आखिरी दिनों में जो है लाइट और जो चटाई सब लेके। இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். ये सब देखेंगे तो हमें आश्चर्य எல்லாம் लगता है। திட்டம் போட்டு பணத்தை சேர்த்து வாங்கல. पूरी योजना बनाकर पैसे जमा कर कर हमने लिया नहीं। எப்படி தாவீது அறிவித்தாரோ அது மாதிரி தான் நடந்திருக்கு. जैसे दाऊद ने वहाँ बताया था वैसे ही हुआ। வேலை பெரிய வேலை, काम बहुत बड़ा நிறைய है, தேவை இருக்கு. बहुत जरूरत ஆனா है। தாவீது சொன்னதை பார்த்து நிறைய பேர் கொண்டு வந்துட்டாங்க. दाऊद ने कहा, उसे देखकर बहुत सारे लोग ले आए। இதெல்லாம் தாவீது பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே இது நான் தகுதி இல்ல, ये सब देखकर दाऊद कहता, प्रभु इसके लिए मैं என்னுடைய काबिल नहीं, ஜனங்களும் தகுதி இல்ல, मेरे लोग भी काबिल नहीं நீர் हैं। தான் உம்முடைய பிள்ளைகளை ஏவி கொடுத்திருக்கிறீர். आपने ही अपने बच्चों को उत्साह ஆகவே करना நாங்கள் உம்முடைய கரத்துல இருந்து வாங்கி உமக்காக கொடுத்தோம். इसलिए आपके हाथों से लेकर हमने आपको दिया எனக்கு है। உடனே இதான் ஞாபகம் வந்தது. मुझे फिर वही याद இப்படிதான் நம்ம சபையில நடந்திருக்கு. आता। ऐसे ही तो हमारे कलीसिया में அப்ப हुआ। ஆண்டவரே நாங்களும் கூட தாவீது மாதிரி சொல்றேன், तो हम भी दाऊद के समान कहेंगे, எல்லாமே உம்முடைய கரத்துல தான் இருந்து வாங்கி நாங்க கொடுத்திருக்கிறோம். सब कुछ आपके हाथों से लेकर हमने दिया है। இதெல்லாம் பார்க்க எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. इसे सब देखकर हमें आश्चर्य लगता है। ஆகவே இப்ப என்ன தெரியுதுன்னா எல்லாமே உம்முடைய கரத்துல தான் இருக்கு. हाँ, मुझे पता है कि सब कुछ आपके हाथों में। எந்த மனுஷனையும் நீர் மேன்மைப்படுத்த முடியும். कोई भी मनुष्य की आप महिमा कर सकते எதனால இந்த வார்த்தையை சொல்லுகிறாரு? हैं। क्यों ये बातों को कहते தகுதி हैं? இல்லாத ஜனங்கள் அப்பொழுது இருந்தார்கள். हाँ, उस समय में बिना काबिलियत के लोग भी தாவீது थे। சொல்கிறார், ஆண்டவர் நான் இப்படி நினைக்கவே இல்லை, இவங்க இப்படி எல்லாம் செய்வாங்க. दाऊद कहता, प्रभु मैंने सोचा नहीं लोग ऐसे ऐसे ஆனா कार्य। நான் நினைக்கிறேன் எந்த மனுஷனையும் நீர் என்ன செய்ய முடியும்? உபயோகப்படுத்த पर முடியும். मैं समझ गया कि कोई भी मनुष्य को आप इस्तेमाल कर सकते ஆகவே நான் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். हैं। इसलिए मैं आपके लोगों को आशीष करता हूं। நானும் நினைக்கல இவ்வளவு கொடுப்பேன்ட்டு நானும் கொடுத்திருக்கேன் அப்படிங்கிறார். मैं भी सोचा नहीं इतना दूंगा, मैंने भी दिया है। உண்மையிலே தேவன் தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதித்தார். सच में परमेश्वर अपने लोगों को आशीष எப்படி தாவீது
தன்னுடைய இருதயத்திலிருந்து ஜனங்களை பார்த்து ஆசீர்வதித்தாரோ जैसे दाऊद अपने हृदय से लोगों को आशीष करता है, அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆண்டவரே நீரும் என் சபையில வருகிற ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதிக்க ऐसे ही मैं ही सोचता हूँ कि प्रभु हमारे कलीसिया में आने वाले हर एक को எப்படி आशीष करना। மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். पूरे हृदय से उन्होंने दिया। அதனாலதான் நம்ம ஒரு பெரிய ரொம்ப பெருசா இல்லாட்டாலும் தேவனுக்கு முன்பாக ஒரு சபையாக இருக்கிறோம். इसलिए हम बड़े ही बड़ा नहीं परंतु परमेश्वर के सामने हम एक भवन के रूप में நான் हैं। நினைக்கிறேன் நிறைய பேர் சபைக்கு போகாம இருப்பாங்க பாருங்க. मैं जानता हूँ बहुत सारे लोग कलीसिया नहीं जाते हैं, அப்படிப்பட்ட ஜனங்கள் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, நிறைய சபைக்கு போக மாட்டாங்க. मसीह के लोग ही रहते हैं पर कलीसिया में नहीं जाते हैं, எங்கேயும் ஒரு தொடர்பே இருக்காது. कहीं पर भी उनका संबंध नहीं होता। அவங்களுக்கு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த அம்மா அப்பா இல்லாத மாதிரி உள்ள நிலை. उनका स्थिति में ऐसा सोचता हूँ कि उनके माता पिता नहीं है ஆனா वैसा நமக்கு காலையிலே ஞாயிற்றுக்கிழமை எழும்பின உடனே पर हमारा सुबह रविवार को उठते ही எப்படி ஒரு தாய் தகப்பன் வீட்டுக்கு போகணுமோ அப்படி ஒரு நிலை வருகிறது. जैसे एक माता पिता के घर पे हम जाने के लिए तैयार होते हैं वैसे भी स्थिति आती है। அப்படி என்ன விசேஷம்? वैसा क्या विशेष है? அந்த எண்ணத்தை ஆண்டவர் தான் वो கொடுக்கிறார். विचारों को परमेश्वर ही நம்மளே देता है। போவோம், நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காருவோம், हम जाएंगे, हम सब एक साथ बैठेंगे, எல்லாரும் உடன் பிறந்தவங்க மாதிரி அந்த ஒரு எண்ணத்தை ஆண்டவரே கொடுத்து सब एक दूसरे भाई बहन के समान वो रिश्ता परमेश्वर அந்த देता है। இடத்துல கூடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது उस जगह में जब हम आकर आराधना करते हैं, இது எங்க சபை, ये हमारा कलीसिया है। எப்படி எல்லாருக்குமே அந்த உரிமையை கர்த்தர் எண்ணத்தை கொடுக்கிறார். जैसा हरेक को वो जो हक परमेश्वर स्वयं देता है। ஆண்டவர் சொல்லுகிறார் இது என்னுடைய வீடு, परमेश्वर स्वयं कहता है ये मेरा घर है, இது எல்லா ஜனங்களுக்கும் ஆராதனைக்காக ஜெபத்துக்காக ये இருக்கிறது. सारे लोगों के लिए आराधना के लिए प्रार्थना के लिए है। ஆகவே தேவன் தாவீது மூலமா சொன்ன வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर दाऊद के समान कहा द्वारा कहा हुआ वचनों से हमें आशीष करे। சங்கீதம் 113 7வது வசனம். भजन संहिता 113 में 7वां वचन, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். वह कंगालों को मिट्टी पर से और दरिद्रों को भूरे पर से उठाकर ऊंचा करता है। அவர் எளியவனை குப்பையிலிருந்து அந்த வசனத்துல அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். தேவன் ஜனங்களை எப்படி உயர்த்துகிறார் பாருங்க. परमेश्वर अपने लोगों को कैसे ऊंचा करता இதே है। வார்த்தையை அபிஷேகத்தோட அன்னாள் சொல்லுகிறார் 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துல. यही बातों को अभिषेक के साथ अन्नाल कहती है। पहला सामुएल 2வது அதிகாரம் 6வது 7வது வசனம். 6वां और 7वां। அதாவது 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல அபிஷேகத்தோட தான் அன்னாள் பேசுகிறார். पहला सामुएल 2 अध्याय 6वां वचन में अभिषेक के साथ अन्नाल बात करती है। கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். परमेश्वर मारता है और परमेश्वर जिलाता அவரே है। பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏற பண்ணுகிறவருமா இருக்கிறார். वही पाताल में उतरता है और वहां से கர்த்தர் चढ़ाता है। தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். परमेश्वर दरिद्र बनाकर और उसको धनवंत बनाता அவர் है। தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். वो नम्र करता है और ऊंचा करता அவர் है। சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து वो जो छोटे को धूल से उठा எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். और जो कंगालों को जो है धूल से அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் और उनको प्रभु के संगति में மகிமையுள்ள बिठाता சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். है। महिमा का सिंहासन को स्वतंत्र कराता இது है। எல்லாம் யார் சொல்ல? அன்னாள் ये சொல்ல. सब कौन कहते हैं? अन्नाल कहते हैं। எதுக்காக சொல்றான்னா நான் நிந்திக்கப்பட்டிருந்தேன், क्यों वो कहते हैं? क्योंकि मैं जो है निंदा எனக்கு की குழந்தை गई, கிடையாது, मुझे कोई औलाद नहीं था। என்ன பாக்குற எல்லாருமே இவ இப்படிதான், இவளால மேல வர முடியாதுன்னு நினைச்சாங்க. मुझे देखने सब आंखें ये ऐसे ही रहेगी, ये ऊपर नहीं आ सकती, ऐसा सोचते थे। எல்லாரும் என்ன நிந்திச்சாங்க. सारे लोग मेरी निंदा ஆனா की। என்னுடைய நம்பிக்கை சேனைகளின் கர்த்தரை நோக்கி पर இருந்தது. मेरा भरोसा सेनाओं का यहोवा के ऊपर நான் था। அவரை தான் போய் பார்த்தேன். मैंने उसको ही जाकर मिला। 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல்ல पहला सामुएल 2 अध्याय 2 वचन, கர்த்தரைப் போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. यहोवा की तुल्य कोई पवित्र नहीं, क्योंकि तुझको छोड़ और कोई है ही नहीं, और हमारे परमेश्वर के समान कोई चट्टान नहीं है।
யார் சொல்லுதா அந்த வார்த்தையை? कौन कहता है ये वचनों को? அதாவது உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு அன்னாள். तुच्छ मानी गई वो अन्नाल. இவ இப்படிதான், இவ வளர முடியாது, மேல வர முடியாதுன்னு ஜனங்கள் நினைச்சாங்க. या ऐसे ही ये ऊपर नहीं आ सकते ना, जो बढ़ सकते ऐसा लोगों ने सोचा. அவருடைய ஏன ஜனம் எல்லாருமே அப்படிதான் நினைச்சாங்க. उनके सारे रिश्तेदार ऐसे ही सोचे. அதனாலதான் அவ சொல்றா, நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அவர் பரிசுத்தர், इसलिए वो कहती है हमारा परमेश्वर कौन है? पवित्र है, அவர் பலம் உள்ளவர், वो सामर्थ्य है, அவர் கண்மலை போல वो உள்ளவர். चट्टान के समान है. மூணாவது சொல்றாரு, அதனால இனிமேல் யாரும் மேட்டுமையாக பேசக்கூடாது, इसीलिए कहती है अभी से कोई घमंड से बात नहीं करना. அகந்தையா பேசக்கூடாது. जो घमंड से बात नहीं करना. கர்த்தர் ஞானம் உள்ளவர், परमेश्वर ज्ञानी है, அவர் செய்கிற வேலையெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். उसके हर एक कार्य आश्चर्यजनक होता है. இது எதனால அண்ணாள் சொல்லுகிறா? क्यों अन्नाल कहती நீங்க है? நினைச்சீங்களா நான் ஒண்ணுக்கு உதவ மாட்டேன்ட்டு? तुमने सोचा था मैं कुछ काम कर ஆனா रही हूँ. எப்படி என்னை ஆசீர்வதிச்சிட்டார் பாத்தீங்களா? प्रभु ने कैसा मुझे எனக்கு आशीष எப்படி ஒரு குழந்தையை கொடுத்துட்டார் பாத்தீங்களா? कैसा परमेश्वर ने मुझे एक बच्चा ஆகவே दिया. தேவன் எதையும் செய்ய முடியும். परमेश्वर कुछ भी कर सकता है. எல்லாருக்கும் செய்வாரா? सबके लिए करेगा क्या? இதுல என்ன சொல்ல விரும்புதா? யார் அந்த தெய்வத்தை முழுவதோட நம்புகிறார்களோ அவங்களுக்கு தான் அது நடக்கிறது. इसमें ये कहना चाहते जो उस परमेश्वर पर पूरा हृदय से भरोसा करता उनके लिए बातें होती हैं. அவரை நம்புதவங்க, उस पर भरोसा அவர் कर रहे हैं. கண்மலை, वो चट्टान அவர் है, பரிசுத்தர், वो पवित्र है, அவருடைய கரத்துல தான் எல்லாமே இருக்கு. उसके हाथों में सब कुछ. என்னை அவர் உயர்த்த முடியும், मुझे वो ऊंचा कर सकता है, என்னை அவர் காப்பாற்ற முடியும், मुझे वो बचा सकता है, நான் இழந்து போனதை பெற்றுக்கொள்ள முடியும். मैं खोए हुए बातों को पा सकता நான் हूं. நம்பி இருக்கிறவர் யார் தெரியுமா? அவர் பெரியவர். मैं भरोसा करने वाला कौन है मालूम है? वो बड़ा है. இந்த நம்பிக்கை இருக்கவங்க அவங்க தான் பாக்கியவான். ये जो भरोसा जो है वही धन्य है. இதெல்லாம் தாவீது பார்த்தான்னு சொன்னாரு, ஆண்டவரே நீர் யாரை கொண்டுனாலும் உபயோகப்படுத்த ये முடியும். सब बातों को देखकर दाऊद कहता प्रभु आप किसी को भी लेकर आप ऊंचा कर सकते பணக்காரனை மட்டும் வைத்தல்ல, केवल- யாரையும் केवल धनवान को रखे नहीं, किसी எவரையும் को நீர் भी, பலப்படுத்த முடியும். किसी को भी आप बलवंत बना வேத வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது सकते हैं. परमेश्वर के वचन को जब ध्यान करते பவுலும் हैं, கூட கொரிந்து சபைக்கு சொல்றாரு, அவர் ஒண்ணுமே இல்லையா, ஞானமே இல்லையா, அவனையும் கூட தேவன் ஐஸ்வர்யவானை மாற்று. पौल कोरिन्थ कलीसिया में ऐसे लिखता है अगर कुछ भी नहीं है उसके पास ज्ञान भी नहीं है, ஞானம் उसे இல்லாதவர்களை கொண்டு என்ன செய்கிறாரா? ஞானவான்களை பைத்தியங்களை கொண்டு உயர்த்துகிறார். हाँ, जो अज्ञानी है, जो पागल लोग है, उनको लेके उनको बढ़ाता है. எப்படி இதை நம்ப முடியும்? कैसे वो भरोसा कर सकते हैं? பவுல் சொல்லுகிறார், ஐயா முடியும், पौल कहता है हो सकता है. ஒன்றுமே இல்லாதவனை வைத்து தேவன் உயர்த்துவார். कुछ नहीं है उसको रख कर परमेश्वर ऊंचा करेगा. இதை நீ நம்பு அப்படின்னு சொல்லி பவுல் इस சொல்லுகிறார். पे तो भरोसा कर, ऐसा நான் தகுதி இல்ல, मैं काबिल नहीं हूँ. கொரிந்து சபையில் உள்ள நிறைய பேர் தகுதி இல்ல. कोरिन्थ कलीसिया में बहुत सारे लोग काबिल नहीं है, பைத்தியங்களை, पागल लोग, உதவாதவர்களை बेकार लोग, எப்படி அவர் மேன்மைப்படுத்த முடியும்? कैसे वो महिमा कर सकता है? யோசேப்பு, ஒருவேளை நானும் அப்படி இருப்பேனா? सोच कर देखें कभी हम भी ऐसे हैं எப்படி क्या? ஒருவேளை அப்படி இருப்பாங்களா? क्या मेरे बच्चे ऐसे हो सकते हैं? எப்படி இருக்கட்டும், என் தேவன் அப்படி அல்ல. कैसे भी हो मेरे அவர் परमेश्वर ने- என்னை என் ஃபேமிலியை உயர்த்த முடியும். वो मुझे और मेरे परिवार को ऊंचा कर सकता है. காரணம் அவனுடைய எதிர்பார்க்கிற பாருங்க, அதுதான் மேன்மையானது. कारण उसका इंतजार वही महिमा का தேவன் है. சில காரியங்களை இருதயத்துல வச்சிருவாரு ஆரம்பத்திலே. परमेश्वर कोई बातों को हमारे हृदय में शुरुआत சில में रख देते हैं. காரியங்களை நம்ம இருதயத்திலே வச்சிருவாரு. நம்ம இப்படி எல்லாம் இருப்போங்கிறத நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். कोई बातों को हमारे हृदय में रखता हम ऐसे ही रहेंगे இல்ல करके हम சொப்பனத்து மூலமா, தரிசனத்து மூலமா யாராவது ஒரு சொல்லுவாங்க, நீ நல்லா இருப்பப்பா அப்படின்ட்டு. सपना के द्वारा, दर्शन के द्वारा कोई कहेगा कि तू अच्छा रहेगा, அந்த वचனத்தை சிலர் அதை நம்புவாங்க. और वो वचन को ऐसे ही भरोसा करते हैं. வசனம் வாசிக்கும் போது, वचन पढ़ते இல்ல समय, வசனம் கேட்கும் போது, वचन सुनते அந்த समय வசனம் எப்படியாவது நம்மளை என்ன செய்யும்? தொடும். वो वचन कैसे भी हमें छूता है, அதை அப்படியே பிடிச்சுக்கிடுவாங்க. उसे ऐसे ही पकड़ நானும் लेते ஒரு நாள் இப்படிதான் யோசித்தேன். हैं. मैं एक दिन ऐसे ही सोचा, தேவனுடைய மனுஷன் ஒரு நாள் ஒரு செய்தி கொடுத்தாரு. परमेश्वर का दास एक दिन एक संदेश दिया, தனிமையானவர்களுக்கு தேவன் வீடு வாசலை ஏற்படுத்துகிறார். जो अकेले में है उसको परमेश्वर घर बार तैयार कर அப்ப देगा. நமக்கும் ஆண்டவர் வீடு வாசலை கொடுப்பாரா? तो हमें भी परमेश्वर घर बार देगा क्या? உண்மையிலே அந்த வசனம் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. सच में वो वचन मेरे लिए बड़ा आनंद था. தேவன் கட்டுண்டோர்களை அவிழ்க்கிறார், தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறார். परमेश्वर बंधे हुए को खोल देता है, जो अकेले में है उनके लिए घर बार. அந்த வார்த்தைகளை பிடிக்கும் போது, சமயம் வரும்போது எல்லாத்தையும் கர்த்தர் வாக்கி वचन को पकड़ते समय सही समय में परमेश्वर सब कुछ அப்படிப்பட்ட देगा. அபிஷேகம் பெற்றதான் யோசேப்பு. ऐसे अभिषेक पाया हुआ यूसुफ है. அவருக்கு சிறு வயசுலயே தேவனுக்குள்ளாக அவருடைய வேலை என்னது, அவருடைய அழைப்பு என்னது தெரிஞ்சு போச்சு. बचपन में ही परमेश्वर के अंदर उसका क्या काम है, किस बुलाहट है वो जान चुका था. அவரு
சகோதரரால் ஒதுக்கப்பட்டாரு. भाइयों के द्वारा वो अलग कर दिया गया, அவரை குழியில போடுதாங்க, उसको खड्डे में डाल देते திரும்ப हैं, விட்டுட்டாங்க. फिर बेच देते हैं। வேலை செய்கிற இடத்துல போன உடனே ஒரு பெரிய ஆசீர்வாதம். काम के स्थान में जाते ही बड़ी आशीष है। தேவன் இந்த மனுஷனோட இருக்கிறாரு, அதனாலதான் என் வீடே ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னா. परमेश्वर इस व्यक्ति के साथ है, इसलिए मेरा घर ही आशीष हुआ। இதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப யோசேப்புக்கு சந்தோஷமா ये இருந்தது. सब कहते समय यूसुफ को बहुत खुशी हुआ। திரும்ப திடீர்னு ஒரு பொய்யான ஒரு வழக்கு. फिर अचानक एक झूठा जो है झूठा नाम ஆனா उसके ऊपर डाल। இருதயத்துல பாருங்க, எதையுமே அவரு நினைத்து பயந்த மாதிரியோ ஐயோ இப்படிதான் அப்படின்னு நினைக்கவே இல்லை. हृदय में वो घबराहट हुआ या मैं ऐसे ही रहूंगा, ऐसा वो डरा அப்படின்னா காவோ பிய மஜா கரோன்னு அப்படியே போயிருப்பாரு. नहीं, तो खा पी के वो मजा करके चले என் जाते। தேவன் என்னை காண்கிறார், मेरा परमेश्वर मुझे देखता, ஆகவே அவருக்கு முன்பாக நான் உத்தமனாக இருக்கணும். उसके सामने मैं सच्चाई से रहना। அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் யோசேப்புக்கு இருக்கு. ऐसा विचार यूसुफ को था। அது மட்டும் இல்ல, அவருடைய இருதயத்துல கண்டிப்பா தன்னுடைய சொப்பனம் நிறைவேறும் அப்படிங்கிறது वो தெரியும். केवल नहीं, उसके हृदय में कैसे भी मेरा सपना पूरा होगा वो विचार, அதனாலதான் ஜெயில இருக்கிறாரு. इसलिए बंदी गृह में है। பைபிள் சொல்றது கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். बाइबल बताती है परमेश्वर यूसुफ के साथ था। நம்ம யோசிப்போம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. हम भी सोचते हैं प्रभु हमारे साथ है இல்ல நாமளே தான் எல்லாத்தையும் சாதிக்கிறோம். कि हम ही सब कुछ पूरा कर रहे हैं। என்னோட கர்த்தர் இல்லையா? मेरे साथ परमेश्वर என் नहीं है, பிள்ளையோட கர்த்தர் இல்லையா? मेरे बच्चों के साथ नहीं है क्या? எங்க குடும்பத்துல நடக்கிற எல்லா விஷயத்திலும் கர்த்தர் தலையிடுகிறாரா இல்லையா? मेरे परिवार में होने वाले हर एक बातों में परमेश्वर उसमें कार्य करता है कि नहीं? ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கார். परमेश्वर हमारे साथ அவர் है। என்னை பார்க்கும்போது அவரு அதாவது அங்க என்னமெல்லாமோ நடக்க போகுது அதெல்லாம் பார்க்கல அவர். वो मुझे देखते समय वहां पर बहुत कार्य हो रहा है, उसे वो नहीं देखता। சாலமோனுடைய வாழ்க்கையில் இருந்த நிறைய தோல்வி, सुलेमान के जीवन में बहुत सारी हार थी, ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சாலமோனை கைவிடல. वो सब मन में रखकर सुलेमान को छोड़ा नहीं है। சாலமோனை கர்த்தர் மனதார ஆசீர்வதித்தார். सुलेमान को परमेश्वर पूरे हृदय से அவன் என்னெல்லாம் பண்ணுவாங்கிறது உலக தோட்டத்துக்கு முந்தைய தெய்வத்துக்கு தெரியும். जो करेगा वो दुनिया उत्पन्न होने के पहले ஆனால் परमेश्वर, அவங்களுடைய தீர்மானம் அவங்களுடைய நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். उनके विचारों को उनके बातों को परमेश्वर पूरा कर யோசேப்புடைய देगा। தீர்மானம் எப்படி இருக்கு? यूसुफ का क्या विचार था? தேவன் எனக்கு காண்பிக்கப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்றுவார். परमेश्वर मुझे दिखाया हुआ दर्शन को அதே पूरा कर। நோக்கம், அதே அபிஷேகம், அதே ஜெபம். वही विचार, वही अभिषेक, वही प्रार्थना। இப்படி இருந்ததுனால தான் ऐसा था, திடீர்னு ராஜா சொல்கிறாரு, இந்த மாதிரி யோசேப்புன்னு ஒருவன் ஜெயில இருக்கிறானா. इसीलिए वो राजा कहता है कि यूसुफ करके एक व्यक्ति जो बंदी गृह में அவன் है, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவான்னு சொல்றாங்க. वो सपने का मतलब बताता है। அவனை போய் நல்லா குளிக்க ஊத்தி சேவ் பண்ணி நல்ல ட்ரெஸ் போட்டு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே, नहलाकर अच्छा वस्त्र पहन कर शेविंग करके लेके आओ ऐसे कहते இந்த हैं। வார்த்தையை சொன்ன உடனே அவர் கொஞ்சம் கூட நம்மளால முடியுமா அப்படி யோசிக்கவே ये இல்லை. बातों को कहते ही वो थोड़ा भी मुझसे होगा कि ऐसा सोचा नहीं है। இல்ல சரி 2 நாள் டைம் கொடுங்க, நான் ஜெபம் பண்ணி சொல்லுதேன் அப்படின்னு சொல்லல. 2 दिन समय दीजिए, मैं प्रार्थना करके बताता, ऐसा नहीं कहा। எல்லாம் ஆயத்தமா இருக்கிற மாதிரி இவரும் உடனே புறப்பட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு போறாரு. सब तैयारी में वहां रखा हुआ, वैसा ये भी अच्छा वस्त्र पहन के 41வது அதிகாரத்துல 16வது வசனத்துல யோசேப்பு சொல்லுகிறார். 41वां अध्याय के 16 वचन में यूसुफ कहता है। 15ல சொல்றாரு, யோசேப்பை பார்த்து பார்வோன் சொல்லுகிறான், உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன். 15 में यूसुफ को देखकर फिरौन कहता है तेरे बारे में मैंने सुना है। அதனாலதான் நான் என்னுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்படி உன்னை அழைத்தேன். इसलिए मेरे सपने का मतलब बताने के लिए मैंने तुझे बुलाया। யோசேப்பு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை. यूसुफ कहने वाले अच्छी அந்த बात है। வார்த்தை சொன்னவுடன் யோசேப்பு சொல்லுகிறார், बातों को कहते यूसुफ कहता है। அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, तब यूसुफ फिरौन के लिए, நான் அல்ல, मैं नहीं, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான காரியத்தை அருள் செய்வார் என்றான். परमेश्वर स्वयं फिरौन को अच्छी जो है बातों से वो आशीष करेगा। இது நடக்க போகுது, இன்னும் கொஞ்சம் போது என்னெல்லாம் நடக்க போகுது. इसके बाद क्या क्या बातें होने वाली ஆனா है, யோசேப்புக்கு முதலே தெரியும் இப்படிதான் நடக்கும். यूसुफ को पहले ही पता है ஏன்னா ऐसे ही எங்க होगा। முன்னோர்கள் நம்பி வந்த தேவன் சர்வ வல்லவர். क्योंकि मेरे पूर्वजों ने भरोसा कराया वो परमेश्वर இருதயத்துல सर्वशक्तिमान। ஆழத்துல ஒரு எண்ணம் என்ன இருக்கு? हृदय की गहराई में क्या विचार है? தேவன் ஒரு நாள் சந்திப்பார். परमेश्वर एक दिन मुलाकात இந்த करेगा। அடிமைத்தனத்திலிருந்து எங்க குடும்பம் முழுவதையும் காப்பாத்துவார். इस गुलामी से पूरे परिवार को இது बचाएगा। எங்களுக்கு நிரந்தரம் அல்ல. ये हमेशा के लिए नहीं எங்களை है। அங்க கானானுக்கு கொண்டு போவார். मुझे कानान नगर में இது ले जाए। சின்ன வயசுலயே இருதயத்துல இருந்தது. ये बचपन से ही उसके हृदय में है। அப்ப எல்லாத்துக்கும் மேல என்னது? என் தேவன் சர்வ வல்லவர். वो सबके ऊपर मेरा परमेश्वर அவர் सर्व- எதையும் செய்வார். वो सब कुछ करेगा। அவருடைய கரத்துல யாரையும் மேன்மைப்படுத்தவும் முடியும்,
தாழ்த்தவும் முடியும். उसके हाथों में किसी को बढ़ा भी कर सकता है, वो இந்த नम्र भी வார்த்தைய நேகுபாத்நேச்சாரும் கூட சொல்லுதான். ये बातों को नेबूकदनेस्सर राजा भी என்ன कहता है। சொல்றாரு? क्या कहता है? நான் பெரிய ஆளுதான், मैं बड़ा व्यक्ति हूँ, அசைக்கவே முடியாதுன்னு நினைச்சேன், मुझे कोई हिला नहीं என்னையே सकता, மாடு மாதிரி மாத்திட்டாரு. और मुझे गाय के समान बदल நான் दिया, புல்லு தின்னேன், मैं घास का। ஆனா நான் தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டேன். और वही परमेश्वर की ओर जब पुकारा, தானியேல் சொன்னாரு, ஐயா உனக்கு சமயம் கிடைச்சுன்னா ஆண்டவரை நோக்கி பாரு, और दानियल ने कहा, अब राजा आपको समय मिले तो परमेश्वर की அப்பமாவது देख, உனக்கு புத்தி வரும், तब तुझे बुद्धि आएगा, அதை கேப்பியான்னு சொன்னாரு. उसे सुनेगा कि ऐसा இந்த कहा। வார்த்தை நேகுபாத்நேச்சாரோட இருதயத்துல இருந்ததுனால ये बात है नेबूकदनेस्सर के அந்த நெருக்கப்படுகிற போது, वो दबाए जाने के समय, கஷ்டப்படும் போது कष्ट के समय தெய்வத்தை நோக்கி பார்த்தார். परमेश्वर की ओर देख। அவர் என்ன சொன்னார் தெரியுமா? और क्या कहता है எனக்கு देखिए? இப்ப புரிஞ்சு போச்சு, தேவன் யாரையும் எடுத்து நிறுத்த முடியும். मैं अब समझ गया हूँ, परमेश्वर किसी को भी उठकर खड़ा कर அவர் सकता கர்த்தரியா, है। वो परमेश्वर है, உதவாலியா, அவனே உதவ வச்சிருவார். हाँ कुछ काम का नहीं है, ஆனா दोस्त को என்னுடைய भी काम, பார்வை पर मेरी नजरें தெய்வத்தையே நோக்கி இருக்கு. परमेश्वर को ही देखना है। அப்படி நோக்கம் தான் யோசேப்பிட்டே இருந்தது. ऐसा विचार यूसुफ को யோசேப்பு நேரே போகணும்னு பயங்கரமா பேசுதார். था। यूसुफ सीधे जाते ही बड़े आश्चर्यजनक बातें करता है। தீர்க்கதரிசில பெரிய தீர்க்கதரிசி யாரெல்லாம்? भविष्यद्वक्ता में बड़े भविष्यद्वक्ता कौन है? ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் தான் பெரிய தீர்க்கதரிசி. ऐसाया, यिर्मयाह, एजेकियल, दानियेल, ये सब बड़े भविष्यद्वक्ता है। एलीशा, एलिया। एलिया, एलीशा। ஆனா இவங்கெல்லாம் சில காரியங்களை யோசித்து செயல்பட்டார். ये लोग कुछ कार्य को सोचकर फिर कार्य करते थे। தானியேல் கூட சொல்றாரு, கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க ஜெபம் பண்ணிட்டு வரேங்க. दानियल कहता, थोड़ा हमें समय दीजिए, हम प्रार्थना ஆனா करते இவர் रहेंगे। ஒண்ணுமே சொல்லல. पर इसने कुछ नहीं कहा। யோசேப்பு போய் நின்னு சொல்றாரு, உனக்கு நடக்க போறதெல்லாம் மங்களகரமான காரியம். यूसुफ वहां जाकर खड़ा होकर कहता, तेरे लिए जो होने वाला है அந்த सब अच्छे ராஜாவுக்கு होगा। ஆலோசனை சொல்றாரு, वो राजा को सलाह देता இந்த है, சொப்பனம் சத்தியம் ஐயா, ये सपना सच्चा है, இது இப்படிதான் நடக்கும், ये ऐसे ही होगा, தேவனே உனக்கு காண்பித்திருக்கிறார். परमेश्वर ने तुझे दिखाया அதனால है। ஒரு ஆலோசனை சொல்றேன். इसलिए एक सलाह बताता அந்த हूँ। ஆலோசனை என்னது? वो क्या सलाह है? 32வது வசனம், 32 இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது ये कार्य परमेश्वर से नियुक्त किया गया है, என்பதை, தேவன் அதை சீக்கிரமாய் செய்வார் என்பதையும் परमेश्वर उसे शीघ्र करेगा, इसीलिए குறிக்கப்பட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு வந்திருக்கிறது. उसीलिए ये सपना फिरौन को आया है। ஆகையால் விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடு, उसीलिए विवेक और ज्ञान से भरा हुआ एक मनुष्य की அவனை खोज எகிப்து कर தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாரா? उसमें मिस्र देश की अधिकारी बनाकर फिरौन उसका இப்படி इस्तेमाल ஒரு करे। வார்த்தை அவர் பேசுகிறார். ऐसे एक बातों को बताता இதே है। மாதிரி சவுல் ராஜா வாழ்க்கையில ஒரு காரியம் நடந்தது. ऐसे शाऊल राजा के जीवन में भी एक बातें होती हैं। சவுலுக்கு பேய் பிடிச்சு ஆட்டுது அவனை. शाऊल को शैतान पकड़कर उसे அப்போ ஒரு ஆள் சொல்றாரு, तब एक व्यक्ति நல்ல अभिषेகத்தோட கிட்டார் வாசிக்கிற ஒரு மனுஷனை தேடுங்க. अच्छा अभिषेक पाया हुआ गिटार बजाने वाले एक मनुष्य அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்துட்டான்னா இவனுக்குள்ள இருக்கிற பேய் ஓடிரும். ऐसा एक मनुष्य आया तो इसके अंदर के भूत चले जाएंगे। அங்கே ஒருவர் சொல்றார், ஒருவன் இருக்கிறான், तब वहाँ पर एक कहता, वहाँ एक व्यक्ति அவர் है மிகவும் दाऊद, நேர்த்தியாய் वो வாசிக்கிறார். सही तरीके से बजाता அவர் है, கூட கர்த்தர் இருக்கிறார். उसके साथ परमेश्वर है। தேவன் சில சூழ்நிலைகளை கரெக்டா கொண்டு விட்டார். परमेश्वर कोई परिस्थिति को सही लेके இவரும் சொல்றாரு, உன்னுடைய தேசம் நல்லா இருக்கணுமா, ये भी कहता तेरा देश अच्छा रहना है, ஆசீர்வாதமா இருக்கணுமா, आशीषित रहना है, நீ நல்ல ஒரு மனுஷனை தேடணும். आप अच्छे मनुष्य की खोज உடனே करना। ராஜா சொல்லுகிறான். तुरंत राजा कहता है 37வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:37. 41 में 37 இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கு அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கு நன்றாய் கண்டது. அடுத்த வசனமும், அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ என்று. ये बात फिरौन और उसके सारे कर्मचारियों को अच्छी लगी, इसीलिए फिरौन ने अपने कर्मचारियों से कहा, क्या हमको ऐसा पुरुष இப்போ जैसा जिसमें परमेश्वर யோசேப்பு பார்வோனோடு பேசும்போது ஒத்தையில பேசினானே நிறைய பேர் இருக்காங்க. यूसुफ फिरौन से बातें करते तो अकेले करता है कि पूरी सभा है? நிறைய பேர் சேவகர் இருப்பாங்க, बहुत सारे लोग हैं वहाँ, सेवक பாதுகாக்கக்கூடியவங்க இருக்காங்க, सुरक्षित लोग हैं, மந்திரிமா இருக்காங்க, ஆலோசனைக்காரங்க मंत्री हैं, सलाह இருக்காங்க, देने वाले நிறைய हैं, 100க்கு மேற்பட்டவங்க இருக்காங்க. 100 से अधिक बड़े लोग हैं। ஆனா அந்த வார்த்தையை கேட்டவொடனே நான் என்ன நினைக்கிறேன்னா, பார்வோன் அப்படியே எழும்பி இருப்பான். हाँ, ये बातों को सुनते ही फिर मैं सोचता हूँ தன்னுடைய फिरौन ஆட்கள் எல்லாம் சுத்தி பாக்குறாரு. अपने लोगों को देखता है, அவன் அரண்மனையில யார் எப்படிப்பட்ட ஆள்னு ராஜாவுக்கு தெரியும். उसके राज्य में कौन कैसे लोग हैं राजा जानता है, அதனாலதான் பார்த்து ஆட்கள் எல்லாம் வேலைக்கு வச்சிருக்கிறாரு. वैसे के हिसाब से उनको இப்ப नौकरी पर। பாக்குறாரு, யாராவது இருக்காங்களா ஐயா இந்த மாதிரி அபிஷேகம் பெற்ற ஆளு? ऐसा कोई है क्या, ऐसा अभिषेक पाया हुआ कोई இப்படி व्यक्ति? சுத்தி சுத்தி பாத்துருப்பாரு. ऐसे इधर उधर देखा है, பார்வோன்னு சொன்னா யாருமே இல்ல, फिरौन देखता है और कहता இவன कोई மாதிரி नहीं, யாருமே இல்ல, इसके समान कोई யோசேப்பு नहीं, மாதிரி யாருமே இல்ல. यूसुफ के समान कोई नहीं எந்த மனுஷனையும்
மேன்மைப்படுத்த கர்த்தரால் முடியும். कोई भी मनुष्य की महिमा करना प्रभु से होगा, யாரையும் தேவன் உயர்த்துவார். किसी को भी परमेश्वर ஒரே उठाएगा। ஒரு காரியம்தான், एक ही बात है, சூழ்நிலையில परिस्थिति को नहीं, தீர்மானிக்கிறவர் ஆண்டவர். हाँ, उसको नियुक्त करने वाला என்னுடைய परमेश्वर। நோக்கம் எப்படி இருக்குன்னு பாக்குறாரு. हमारा विचार कैसा है वो प्रभु। தாவீது நினைச்சிருப்பாரு, இவ்வளவு பைசா நமக்கு வருமா, दाऊद सोचा होगा कि इतना धन हमें आएगा क्या? இவங்களால கொடுக்க முடியுமா, क्या ये लोग दे सकते हैं क्या? அப்படி நினைச்சிட்டாரு. ऐसा सोचा ஆனா होगा। வந்த பிறகுதான் தெரியுது, ஐயோ ஆண்டவரே நீர் எவ்வளவு மேன்மை உள்ளவர், आने के बाद मालूम हुआ, हरे परमेश्वर आप कितनी महिमा நான் के हैं। தகுதி இல்ல, मैं काबिल नहीं हूँ, ஜனங்களும் தகுதி இல்ல, मेरे लोग भी நான் काबिल नहीं। எம்மாத்திரம். हम कुछ नहीं। ஆகவே நினைத்ததை காட்டில் அதிகமாய் கொடுத்தார். सोच से अधिक दिया प्रभु நான் ने। அப்படிதான் நினைக்கிறேன். சபையில நிறைய பேரு தகுதிக்கு மிஞ்சி அதிகமாய் கொடுத்தார். मैं भी ऐसे सोचता हूं, हमारे कलीसिया में बहुत सारे लोग उनके हिसाब के अधिक அதனாலதான் उन्होंने நினைச்சேன், தாவீது மாதிரி ஏசப்பா எப்படியாவது இந்த ஜனங்களை நெரிசேனும், दिया। இன்னும் அவர்களை மட்டுமல்ல சந்ததியே நீர் इसलिए ஆசீர்வதிக்கணும். मैं भी सोचता हूं, दाऊद के समान प्रभु यीशु और इनको, इनकी संतानों को भी आप आशीष करना। தேவன் அந்த ஜனங்களை ஆசீர்வதித்தா தான் ஆசீர்வாதம். परमेश्वर अपने लोगों को आशीष करेगा तो எவரையும் அவர் மேன்மைப்படுத்த முடியும், किसी की भी वो महिमा कर सकता है, எவரையும் அவர் உயர்த்த முடியும். किसी को आप ऊंचा कर सकते हैं। அந்த அன்னாள் சொன்ன மாதிரி अन्नाल ने அவர் कहा, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். वो जो छोटे को धूल से उठाकर खड़ा அவர் करता है, மகிமையான சிங்காசனம் உட்கார வைப்பார். महिमा के सिंहासन में बिठा அதனால देता है। ஒரு மாதிரி எல்லாம் பேசாதங்க அப்படின்னு அன்னாள் பேசுகிறார். हाँ, आप उसे ऐसे ही मत बातें कीजिए ऐसा कहता அப்ப है। நான் என்ன செய்யணும், हम क्या करना है? யோசேப்பு போல நினைக்கணும். यूसुफ के समान தேவன் என் மூலமா சில காரியங்களை ஞாபகப்படுத்தியிருக்கிறார், परमेश्वर मेरे द्वारा कुछ कार्य को याद कर, அதெல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். सब परमेश्वर पूरा करता है। சாமியலை பற்றி சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்லுகிறார். सामुएल के बारे में कहते समय एक जगह पे அதே कहा है। மாதிரி பழைய ஏற்பாடுல மோசே பத்தியும் ஒரு இடத்துல சொல்லி இருக்குது. पुराने नियम में मूसा के बारे में भी कहा இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய நல்ல வார்த்தையும் வந்தது, சாபமான வார்த்தையும் வந்தது है। इजरायली लोगों के लिए बहुत अच्छी बातें भी आई, श्राप की बातें भी आई தேவனுடைய வாயில இருந்து. परमेश्वर के मुंह से। ஆனா அதுல என்ன எழுதிருக்குன்னா, पर उसमें क्या लिखा है? அவர் சொன்ன நல்ல வார்த்தையை ஒண்ணு கூட தரையில விழலன்னு போட்டு, हाँ, उसने कहे हुए हर एक अच्छी बातें कुछ भी जमीन पर गिरी அவங்களுக்கு नहीं। விரோதமா சொன்ன ஒரு சில தவறான வார்த்தையெல்லாம் விட்டுட்டாரு ஆண்டவர். उनके विरोध कही हुई बहुत सारे गलत बातें प्रभु ने छोड़ दिया, ஆனா நல்ல வார்த்தைகளை விடவே இல்லை. पर अच्छी बातों को छोड़ा नहीं है। எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவேற்றினார். सबको परमेश्वर ने, அப்படியே கர்த்தர் நம்மையும் நிறைவேற்றுவார். ऐसे ही परमेश्वर அவர் हमारे लिए, நல்லவர், அவர் சர்வ வல்ல உள்ளவர். वो अच्छा है, वो सर्व सामर्थ्य है। என்ன தெரிகிறது, क्या मालूम होता है? யாரையும் தேவன் மேன்மைப்படுத்துவார். किसी की भी परमेश्वर महिमा அதுக்கு कर सकता முக்கியம் என்னன்னா மனப்பூர்வமான இருதயம் வேணும். அது है। उसका अहम है ये पूरा मन से देने का। ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டாரு, परमेश्वर पहले क्या दिया? யார்ட்டையும் சபதம் நீ வாங்க கூடாது, किसी से भी आप जबरदस्ती करके लेना அவங்களா கொடுக்காங்களா அதை மட்டும் தான் நீ வாங்கணும். नहीं। वे खुद दे रहे हैं वही चीजों को लेना ஆனா है। அடுத்து சொல்லுக்கு, யாருடைய இருதயத்தை கர்த்தர் ஏவினாரோ அவர்கள் அதை செய்தார்கள். किसके मन को, हृदय को प्रभु ने उकसाया है उसी से लेना। நம்முடைய இருதயங்களை, நிறைய பேருடைய இருதயங்களை கர்த்தர் ஏவினார். परमेश्वर बहुत सारे हमारे हृदय को, உண்மையிலே கர்த்தருடைய அது ஏவுதல் தான், ஆசீர்வாதம் தான். सच में परमेश्वर का उकसाना है और அதனால आशीष है। யாரையும் தேவன் மேன்மைப்படுத்துவார், इसलिए किसी की भी परमेश्वर महिमा, எவரையும் அவர் மேன்மைப்படுத்த முடியும். किसी की भी वो ஏன்னா महिमा कर அவருடைய सकता है। கரத்துல தான் சர்வமும் இயங்குகிறது. उनके हाथों में सारी அவர் बातें, எல்லாவற்றையும் செய்வார். वो सब कुछ करेगा। அதனால எதையாவது நம்ம தீர்மானிச்சு இது இப்படிதான் சொல்லிடக்கூடாது. इसलिए कुछ बातों को नियुक्त करके ये ऐसा ही रहेगा, ऐसा இல்ல नहीं இல்ல, करेगा। என் தேவன் என்னை மேன்மைப்படுத்த முடியும், नहीं, मेरा परमेश्वर मेरी என்னை महिमा, உயர்த்துவார். मुझे ऊंचा करेगा। அந்த நோக்கத்தோட நாம் தெய்வத்தை वो ஆராதிக்க வேண்டும். विचार के साथ हम கடைசி परमेश्वर ஒரு को- வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். आखिर एक वचन पढ़ेंगे। உபாகமம் 8வது அதிகாரம் व्यवस्था विवरण 8वां अध्याय 18வது வசனம். 18वां वचन। தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். परंतु तू अपने परमेश्वर यहोवा को स्मरण रखना, क्योंकि वही है जो तुझे संपत्ति प्राप्त करने की सामर्थ्य इसीलिए देता है कि जो वाचा उसने तेरे पूर्वजों से शपथ खाकर बांधी थी उसको पूरा करे, जैसा आज प्रकट है। அவரே ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிப்பதற்கான பலனையும் உனக்கு கொடுக்கிறவர். वही धन और जो कमाने का पूरा बल परमेश्वर देता है। இந்த நாள்ல தேவன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதங்களை நம்ம எல்லாருக்கும் தரணும். आज के दिनों में परमेश्वर ऐसी अच्छी आशीष हम सबको காரணம் देना है। அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. कारण उन्हीं के पास सब कुछ அவரை है। முழு இதயத்தோட தேடும் போது, நம்பும் போது, விசுவாசிக்கும் போது கர்த்தர் வாக்கியம் उनको पूरे हृदय से ढूंढते समय, भरोसा करते समय, विश्वास करते समय परमेश्वर कार्य को எல்லாரும் सफल அவருடைய करता है। சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். हम सब उसके उपस्थिति की ओर நம்ம देखें। இருதயத்துல நினைக்கணும்,
நினைக்கணும், हम हृदय में सोचना है, அன்னாளை போல अन्नाल के समान। இனி யாரும் யாரையும் மட்டமா பேசாதங்க. अब कोई किसी को तुच्छ नहीं बातें करना। தேவன் பரிசுத்தர், परमेश्वर पवित्र है, நம்முடைய தேவன் கண்மலை, हमारा परमेश्वर அவர் चट्टान है, எவரையும் மேன்மைப்படுத்த और முடியும், किसी के भी महिमा कर सकता है, எல்லாரையும் அவர் உயர்த்த முடியும். सबको ऊंचा कर सकता है। அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். उस परमेश्वर की ओर நம்ம எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம். हम सब उसकी ओर देखेंगे। தேவனால முடியாததுன்னு சொல்லுகிற காரியம் ஒண்ணுமே கிடையாது. परमेश्वर से नहीं होगा ऐसा कोई அவர் कार्य नहीं। வறண்ட நிலத்தை செழிக்க பண்ணுகிறார். वो सूखे जमीन को जो है हरियाली कर देता है। ஆகாயத்துல தண்ணீர்களை நிரப்புகிறவர். जो आसमान में पानियों से भर देता है। அவருடைய சத்தத்தினால தண்ணீர்கள் உண்டாகிறது. उसकी आवाज से पानी उत्पन्न हो जाता அவர் है। சிறியதை மகிமையாய் பெரிதாய் वो மாற்றுகிறார். छोटे को महिमा से बड़ा कर देता है। கொஞ்சம் அப்பத்தை நிறைவாய் थोड़े ஆசீர்வதிக்கிறார். से रोटी को बहुत आयत से आशीष करता அவர் है। நல்லவர். वो अच्छा அவர் है, இன்றைக்கும் அப்படியே वो செய்கிறார். आज भी ऐसे ही करता है। இந்த மே 1ஆம் தேதி நிறைய இடங்கள்ல தேவனுடைய ஜனங்கள் கூடி ஜெபம் பண்ணுவாங்க. मैं 1 तारीख को बहुत स्थान में परमेश्वर के உண்மையிலே लोग प्रार्थना கர்த்தர் करते हैं। ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், सच में परमेश्वर सबको நான் देखकर உனக்கு कहता है, சம்பாதிப்பதற்கு பலனை கொடுக்கிறேன், मैं तुम्हें कमाने के लिए बल देता हूँ, நான் உன்னை உயர்த்துகிறேன், मैं तुम्हें ऊंचा करता நான் हूँ, எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், मैं किसी के भी महिमा कर सकता எவரையும் हूँ, உயர்த்த முடியும். किसी को भी ऊंचा कर सकता ஞானம் हूँ। இல்லாதவர்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கிறவர். जिसको ज्ञान नहीं है उन्हें परमेश्वर அவரே ज्ञान देता है। நமக்கு ஞானமும் ஐஸ்வர்யமும் உள்ளவர். वही हमारा ज्ञान और जो है நம்ம हमारा எல்லாரும் धन। ஆண்டவரை நோக்கி हम பார்க்கலாம். सब परमेश्वर की ओर எல்லாரும் देखें। மனதார சொல்லுவோம், सब मन से कहेंगे, தகப்பனே நீர் எல்லாவற்றையும் செய்கிறவர். परमेश्वर आप सब कुछ करते हैं। எங்க வீட்டுக்குள்ள எனக்கு இதெல்லாம் எனக்கு தேவை இருக்கு. हाँ, मेरे घर में ये सब मुझे जरूरत है। நாங்களும் கூட யோசேப்பு மாதிரி சொல்லணும், हम भी यूसुफ के समान कहना है, நல்ல ஒரு மனுஷனை தேடு, अच्छा एक मनुष्य की खोज அந்த कर, மனுஷன் எல்லாவற்றையும் செய்து वो முடிப்பான். मनुष्य सब कुछ कर देगा। தேவன் சொல்லணும், நீதான் அந்த ஆளுப்பா, तू ही वो मनुष्य है, நீதான் அந்த மனுஷன், तू ही वो व्यक्ति, நீயே அப்படி ஜெபம் பண்ணு. तू ही ऐसा உன் प्रार्थना, மூலமாக உன்னை மட்டும் இல்ல மற்றவங்களையும் கூட तेरे ஆசீர்வதிப்பேன். द्वारा तू केवल नहीं बाकी நான் लोग போய் भी நிற்கிற வீடு ஆசீர்வாதமா मैं இருக்கணும். जो खड़ा रहेगा वो घर आशीष நாங்கள் யாரை தொட்டாலும் தேவன் சமாதானம் கிடைக்கணும். हम जिसे छुए परमेश्वर वहाँ நன்றி समाधान। சொல்லுகிறோம் பிதாவே. धन्यवाद करते हैं पिता, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். आपके नाम की महिमा। இந்த 5வது மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தாருங்க. 5वें महीने को आप आशीष करके எங்களுடைய दीजिए। போக்கு வரத்தை எல்லாம் உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். हमारा आना जाना सब आपके हाथों में 6ஆம் देते हैं। தேதி நாங்க சில இடங்களுக்கு போனோம். हाँ, 6 तारीख को हम जो स्थान में கர்த்தர் जा रहे எங்களோடு हैं, கூட வர परमेश्वर आप हमारे இன்னும் साथ, மற்றவர்கள் எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள், और जो कुछ करना அந்த चाहते हैं வேலைக்கு கர்த்தர் எங்களுக்கு முன்னும் பின்னுமாக இருக்கணும். उस काम में परमेश्वर हमारे आगे और எவரையும் पीछे, நீர் பாதுகாக்க முடியும், हर एक को अवसर दें, எவரையும் உயர்த்த முடியும். हर एक को ऊंचा कर सकते உம்முடைய கரத்துல எல்லாம் हैं। நிறைவா आपके இருக்கு. हाथों में सब कुछ நாங்கள் भरपूर உண்மையை है। நோக்கி பார்க்கிறோம். हम आपको और ही நாங்கள் देख रहे हैं, வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். हम शर्मिंदा न हो। கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தசமபாகத்தையும் இயேசுவினுடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். हर एक दशम प्रभु यीशु मसीह के नाम से आशीष। உமக்கென்று கொடுத்த உழைத்தை செபித்த ஒவ்வொருவரையும் ஞாபகப்படுத்துகிறோம். आपके लिए मेहनत कर प्रार्थना करने वाले எல்லாம் देने உம்முடைய वाले கரத்திலே को வாங்கி உமக்காக सब கொடுக்கிறோம். आपके हाथों से लेकर आपको देते हैं। ஆசீர்வதிக்கிறோம். आशीष कीजिए प्रभु, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால प्रभु பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, आमीन। அல்லேலூயா ஜெயம் ஜெயம் जयम जयम அல்லேலூயா ஜெயம் இயேசுநாதர் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசு நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். பின்பற்றுவேன் எனக்காக நீர் மரித்தீர், உம்மை பின் செல்வேனே உனக்காக. எல்லாரும் ஓடினாலும் உமதன்பாய் நான் இருப்பேன், எல்லாம் ஓடினாலும் உமதன்பாய் நான் இருப்பேன். மல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும், ஜெயம் ஜெயம் மல்லேல் ஜெயம் ஜெயம் எப்போதும். இயேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே என் ஆத்மாவே கர்த்தர் செய்கிற சகல மரணம் மறவாது. ஆமென்.